நடிகர் தனுஷ் வந்து கடைசியா கரங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சக்சஸ் படம்னு சொல்ல முடியாது. வந்துச்சு, மக்கள் கொஞ்சம் பார்த்தாங்க, ரசிச்சாங்க, அவ்வளவுதான். தனுஷுக்கு பேர் சொல்லும் மாதிரி அந்த படம் அமையல, மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த படமும் இல்ல. அடுத்ததாக D65, அதாவது D65 அப்படிங்கிற படத்துல தனுஷ் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப், வித்தியாசமான வேடம், தனுஷ் இதுவரை ஏற்றிராத ஒரு புதிய கதாபாத்திரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்தை இயக்குறாரு. முந்தைய தனுஷ் படங்களோட இந்த படம் வந்து வித்தியாசமா இருக்கும், வேற மாதிரி லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷுடைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. விரைவில் படம் வந்து முடிஞ்சு கண்டிப்பாக வர்ற தீபாவளி இல்லைன்னா பொங்கலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா வந்து சாய் பல்லவி நடிக்கிறாங்க. சாய் பல்லவி ஒரு அருமையான நடிகை. அதாவது சாவித்ரி, பத்மினி மாதிரி தன்னுடைய நடிப்பு திறமையால அழகா தன்னுடைய கேரக்டரை வந்து கேரக்டரோட கேரக்டரா ஒருங்கிணைந்து நடித்து அந்த கேரக்டருக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நடிகை, சிறப்பான நடிகை. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், வித்தியாசமான ஒரு வேடம். ஒரு காவல்துறை அதிகாரியாக சாய் பல்லவி இந்த படத்துல நடிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரின்னா நமக்கு டக்குன்னு நடிகனா ஞாபகம் வரும்னா விஜயசாந்தி தான் ஞாபகம் வரும். விஜயசாந்தி வந்து அந்த பெண் காவலரா நடித்தாங்க வச்சுக்கோங்களேன், படம் சூப்பர் ஹிட். அவங்க சண்டை போடுற விதமே ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க நடிப்பு, அவங்க பேசுற வசனங்கள்லாம் ஒரு போலீஸ், ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி மிடுக்கா இருப்பாங்களோ அந்த மிடுக்கா பேசுவாங்க. அவங்க நடவடிக்கை அப்படியா இருக்கும். சண்டை காட்சிகள்லையும் ஆண்களுக்கு நிகராக சண்டை போடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சாய் பல்லவி ஒரு முக்கிய காவல்துறை அதிகாரியா நடிக்கிறாங்க. அவங்க ரோல் மாடலா விஜயசாந்தியை கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒரு துருதுருவான நடிகை தான் சாய் பல்லவி. அவங்க நடன அசைவுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், நடிப்பும் அருமையா இருக்கும். இந்த படத்துல வந்து விஜயசாந்தி எப்படி பறந்து சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் இந்த காக்கி உடைய போட்டுக்கிட்டு திருடர்களையும் கொள்ளையர்களையும், குறிப்பா இந்த போதைப் பொருளை விற்கிற ஆசாமிகள், அநேகமா அதை பத்தி தான் அந்த கதை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து தமிழகத்துல வந்து சிதறி கிடக்கிற, புறையோடி கிடக்கின்ற அந்த போதைப் பொருள் வஸ்துக்களை பத்தி தான் அந்த படம் வருது, நம்ம கதையுடைய கரு இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை வந்து முறியடிக்கக்கூடிய, அதை கடத்தலை ஒடுக்கக்கூடிய அந்த போதை மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல சாய் பல்லவி நடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படத்துல சாய் பல்லவி வந்து பழைய விஜயசாந்திய நமக்கு கண்ணு முன்னால கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. சாய் பல்லவிக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான நடிப்பை அதில் கொண்டு வந்து தனுஷோட இணைந்து அவங்க ரெண்டும் ஏற்கனவே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்த அந்த படங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறது, காதல் பண்றது, சீமிசம் பண்றது, சண்டை போடுறது, சண்டைனா சும்மா கோவ சண்டை, ஒரு செல்லம் அந்த மாதிரி பண்றது, துடுக்குத்தனமான கேரக்டர். தனுஷ் துடுக்குத்தனமா நல்லா பண்ணுவாரு, அதே மாதிரி சாய் பல்லவியும் நல்லா துடுக்குத்தனமா பண்ணுவாங்க. அதோடைய துடுக்குத்தனங்கள் இந்த படத்திலேயே நிச்சயமாக இருக்கு. ஒரு ரசிக்கக்கூடிய, ஒரு பார்க்கும்படிய, ரசிகர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு படமா இந்த D65 படம் அமையும். அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நாமும் நம்புவோமாக. நன்றி, வணக்கம்.